வெல்கம் டு சோடா புட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ் டப்பிங் ஃபேன்ஸுக்காகவே ஏகப்பட்டது அடுத்தடுத்து வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. டீமன் ஸ்லேயர் படம் வந்து செப்டம்பர் 12 தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு அனிமி படம் ஒன்று தேட்டரில் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா டீமன் ஸ்லேயரில் முக்கியமாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வீட்டில் லேப்டாப்பில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்கிற மாதிரி ஃபயர் ஓடுற மோடில் இருக்கும். தேட்டரில் அதுவும் அந்த க்ரௌடில் பார்த்தோம்னா எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு அனிமி படம் எப்படியாச்சும் தேட்டரில் பார்க்கணுங்கிற மைண்ட் செட்டில் இருந்தது. சரி, நடுவில் வந்து இந்த ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு, தமிழ் டப்பிங் வருதாமேங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இல்லை ஏப்ரல் ஃபூல் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சமாளித்து விட்ருவாங்க. சரி, அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும், ரூமராக இருக்கும் போல இருக்குது. சரி பார்ப்போம் அப்படின்னு நேற்று திருதுப்புன்னு தமிழ் டப்பிங் ட்ரெய்லரே விட்டுவிட்டாங்க. அண்ட் முக்கியமாக தமிழ் டப்பிங் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்கல்ல, ஒழுங்காக ஜாப்பனீஸ்லேயே பாருங்கய்யா, தமிழ் டப்பிங்லாம் பார்க்காதீங்க, அதோடைய வேல்யூவே காலி ஆகிடுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. தமிழ் டப்பிங் இவங்க இன்னும் ஒழுங்காக பண்ணலை, அந்த ஒரு குறை தான். ஏன்னா ஓஜி தமிழ் டப்பிங்லாம் இவங்க பார்த்தாங்கன்னா தமிழ் டப்பிங் மேலே இருக்கிற மரியாதை இவங்களுக்கு என்னென்னு புரியும். ஹாலிவுட் படங்கள்லாம் பலது அந்த ஒரிஜினலை விட தமிழ் டப்பிங்கில் சூப்பராலாம் வந்துருக்குது. இவங்க இது வந்து குழந்தை பசங்க பார்க்குறது, பொம்மை படம் தானே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பண்ணுறதுனால அது கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகுது. அதனால் மொத்தமாக தமிழ் டப்பிங்கே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நேற்று தமிழ் டப்பிங் ட்ரெய்லர் இருந்துச்சா, ஓப்பனிங் அந்த டைலாக் அப்படியே பேஸ் வாய்ஸில் ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா இருக்குப்பா, தமிழ் டப்பிங் நல்லா இருக்குங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருக்குங்கிற மாதிரி இந்த தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு. இதே போல் எல்லா அனிமிக்கும் இங்கே தமிழ் டப்பிங் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தமிழ் டப்பிங்லேயே தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் ஒரிஜினல்லையே பார்க்க போகிறீங்களா இல்லை தமிழ் டப்பிங் ட்ரை பண்ண போகிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். ஸோ ட்ரெய்லராக ஆல்ரெடி நம்ம ட்ரெய்லர் பார்த்தது தான், படம் வரப்போகிறதுங்கிறதே மைண்ட் செட் ஆனது தான். இந்த டீமன் ஸ்லேயர் வந்து நான் மங்காவாக படிச்சிருக்கேன். மங்காவாக படிக்கும்போது ஆக்சுவலாக ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஒரே சாப்டர்லேயே முடிஞ்சிடும். நாங்கள் ஃபைட்டில் டக்கு முடிஞ்சிச்சுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் இதை அனிமேட் பண்ண விதத்தில் தான் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான் இந்த டீமன் ஸ்லேயருடைய உயிர் ப்ளஸ் அந்த எமோஷன்ஸுங்கிறது. ஏன்னா ஒரு கேரக்டர் சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் கூட இருக்காது. அதோடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்லும்போது ஏன்னா இப்பேற்பட்ட நிலமையில இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமையும் கொஞ்சம் பாவமாக தான்ப்பா இருக்குங்கிற மாதிரி அவன் மேலேயும் பரிதாபப்படுவீங்க. அந்த விஷயத்தை கடைசி ஒரு 30 செகண்ட் 25 செகண்ட் அந்த ஃபைட்டு முடிச்சதுக்கப்புறம் வேலையை பார்த்துருவாங்க. ஸோ எமோஷனலாகவும் சரி, முக்கியமாக ஃபைட்டு தான் வெறித்தனமாக இருக்கும். கூடவே தமிழ் டப்பிங்கும் சேர்ந்ததுனால ஒரு மாதிரி பக்காவாக இருக்க போகுது, பக்காவான ஒரு வைப்பை செட் பண்ண போகுதுன்னு நம்புகிறேன். ஸோ இந்த படம் பெரிய ரீச் இருந்ததுன்னா அடுத்தடுத்து அனிமி படங்களும் தமிழ் டப்பிங்கில் பண்ணுவாங்க. தொடர்ந்து இந்த தமிழ் டப்பிங் மார்க்கெட்டுங்கிறது பெருசாகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுப்பா. ஸோ இந்த டீமன் ஸ்லேயர் படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு, செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னு தமிழ் டப்பிங் ட்ரெய்லர் பார்க்கும்போது. அடுத்து நருட்டோ ஷிப்புடன் வந்து இப்போ டிவியில் தமிழ் டப்பிங் டெய்லியே டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, எப்போங்க வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து போங்க நான் எக்ஸ்ப்ளனேஷனே பார்த்துக்கிறேன்ற மாதிரி பார்த்து முடிச்சிருப்பீங்க. நானும் வந்து முன்னாடியே முடிச்சாச்சுப்பா. எனக்கு வந்து நருட்டோ வந்து நான் முக்கியமான மூமெண்ட்ஸ்லாம் அனிமியில் பார்ப்பேன். மேக்ஸிமம் நான் மங்கால கவர் பண்ணுறேன். எனக்கு ஆத்தரோட ஒரிஜினல் வெர்ஷனில் ஃபுல்லாக பார்க்கணுங்கிற ஒரு ஆசை, அதனால் மங்கால நான் முடிச்சிருவேன். அனிமிலையுமே ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஸோ இது நருட்டோ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இப்போ தான் ஷிப்புடனுக்குள்ளே காலை எடுத்து வைக்கிறீங்கன்னா இனிமேல் தான் கலவரங்களே ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் நருட்டோவில் நீங்கள் பார்த்ததெல்லாம் நருட்டோவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நருட்டோவுடைய அந்த நருட்டோ வந்து ஹொகாகே ஆகிய தீர்வுன்ற மாதிரி அவனோட விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். இந்த நருட்டோ ஷிப்புடனில் வர ஒரு கேரக்டர்ஸுடைய அந்த ஆர்க்குங்கிறது ஒரு கேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சிக்கும் போது என்னங்கடா பயங்கரமாக போயிட்டுருக்கீங்கிற மாதிரி இனிமேல் தான் ஏகப்பட்ட எமோஷனல் மூமெண்ட்டு இது வரைக்கும் கூட கொஞ்சமாக லைட்டாக ஃபீல் பண்ணி எழுதிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இதில் தான் மெயின் பிக்சர் மாதிரி பல மூமெண்ட்ஸுக்கு அள வச்சுருவாங்க, பல மூமெண்ட்ஸ் மாசாக மாற்றி விடுவாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸு இனிமேல் தான் பார்க்கவே போகிறீங்க. வாழ்க்கைக்கு தேவையான ஃபிலாசபிலாம் பல விஷயங்கள் இதில் பேசுவாங்க. அண்ட் ஏன் இந்த நருட்டோ வந்து இன்னுமே ஸ்பெஷலாக இருக்குது, எப்பயோ பார்த்து முடித்தவங்களுக்கு கூட நருட்டோவா அப்படின்னும் போது ஒரு ஹாப்பினஸ் வருது அப்படின்னாக்க அவங்ககிட்டருந்து நீங்கள் ஈஸியாக பல விஷயங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக பார்க்குறவங்களுக்கு பொம்மை படம் தானே, இதுனா 700 எபிசோடு இருக்கிறாங்க, இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து நீங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவீங்க. இப்போ உங்களுக்குள்ளே எப்போ நான் டேலண்டான ஆள் தான், நான் பெரிய ஆள் ஆகணுன்ற மாதிரி ஆசை இருக்கும். மற்ற பெரிய டேலண்டான ஆளுங்களை பார்த்தா நம்மளோட ஓவர் டேலண்டடாக இருக்காங்களே, நம்மளால் அவங்களுக்கு டஃப் கொடுக்க முடியுமோ அப்படிங்கிற லைட்டாக பயம் வரும். அந்த பயத்தை தான் நருட்டோ உடச்சி விட்ருவா. அப்படி அவர் ஃபஸ்ட் அந்த எக்ஸாமுக்கு போகும்போது எல்லாரும் பவர்ஃபுல்லான ஆளுங்களாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நான் ஒக்காகே ஆகி தீர்வண்டான்ற மாதிரி அங்கே அவன் சொல்லும் போது இங்கே உங்களுக்கு என்னோட பவர்ஃபுல்லான ஆளுங்க வரட்டும், அவன் எல்லாரையும் நான் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவேன்டான்ற மாதிரி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலை உங்களுக்குள்ளே இருந்த அந்த பயத்தை டவுட்டை உடச்சி விட்றது தான் நருட்டோ. எனக்கு அதனால் இந்த நருட்டோவில் வர ஒரு கேரக்டர்ஸ் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் ரீல்ஸில் மாஸ்ரா அப்படின்னு சொல்கிறது மட்டும் இந்த நருட்டோ வேலை கிடையாது. நருட்டோ அனிமிலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதில் முக்கியமாக அந்த நருட்டோ ஷிப்புடன்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதிரி பெஸ்ட்டான ஒரு சீரிஸை பார்த்துருக்கிறோம்பாங்கிற ஒரு ஃபீலை கட்டாயம் கொடுக்கும். ஸோ பார்த்து முடிச்சவங்க எத்தனை பேருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃபேவரட் கேரக்டர் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நருட்டோவை பற்றி தனியாகவே மொத்த ஸ்டோரியாகவும் சரி அதில் இருக்கிற கேரக்டர்ஸை பற்றியே நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ண போகிறோம். சரி, அடுத்து 3வது வந்து ஹண்டர் எக்ஸ் ஹண்டர். அதோடைய அனிமியும் வந்து தமிழ் டப்பிங் வரப்போகுது, செப்டம்பரில் வரப்போகுங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க. நான் அது இப்போ தான்ப்பா ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். கிட்டத்தட்ட நருட்டோ வைப்பு தான் கொடுக்குது. நான் இப்போ தான் 10 எபிசோடு வந்துருக்கிறேன். அது 160 எபிசோடு இருக்குது. இப்போ தான் நான் 10 எபிசோடு பார்க்கும்போது என்ன நருட்டோ மாதிரியே அப்படியே இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஜாலியாக இப்போ வரைக்கும் 10 எபிசோடு அதில் வந்து நான் ஒக்காகை ஆக போகிறேன்னு, இதில் நான் ஹண்டர் ஆக போகிறேன்னு, அதே அந்த 3 பேர் ஃபார்மேஷன், இதுலேயே அந்த 3 பேர் ஃபார்மேஷன். அவங்க எக்ஸாமில் போகும்போது என்னென்ன வில்லங்கங்கள்லாம் வருதோ இதுலேயும் அதே மாதிரி வில்லங்கங்கள்லாம் வருதுங்கிற மாதிரி இப்போதைக்கு நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதில் அந்த ஹீரோ கேரக்டர் மேலே அவர் வந்து இவ்வளோ நல்லவனாக இருக்கிறேன்ப்பான்ற மாதிரி அந்த எக்ஸாமில் ஒரு கோளாறுகளை இவங்க எப்படி சமாளிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 எபிசோட்லேயே இது நீங்கள் நினைப்பீங்க இல்லை இது வேறு அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அந்த குட்டி குட்டி ட்விஸ்ட்டுகள் கொடுக்குறதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக வைப் தான் செட் பண்ணிருக்குது. நான் ஒரே செட்டிங்காக உட்காந்து பார்க்கணும். ஏகப்பட்ட அனிமேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா அதனால் இதை கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது நான் ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் முழுசாக முடிச்சுட்டு இது எப்படி இருந்துச்சுங்கிற மாதிரி நான் வீடியோவும் என் சைடில் போடுறேன். முழுசாக பார்த்து முடித்தவங்க இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுவும் வரப்போகுதுப்பா. ஸோ இந்த மாதிரி நருட்டோ ப்ளஸ் ஹண்டர் எக்ஸ் ஹண்டர், இந்த பக்கம் டீமன் ஸ்லேயர்னு 3 டிராகன் டெம்ப்ளேட் மாதிரி 3 பெரிய அனிமீஸும் தமிழ் டப்பிங்கில் அடுத்தடுத்து பார்க்க போகிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்தடுத்து இன்னும் பல அனிமிக்களை இவங்க தமிழ் டப்பிங் பண்ணி விடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக்ஷன் ஏரியாவில் அனிமி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது முடிச்சுட்டு நான் அடுத்த வீடியோவாக போட்டுறேன். இன்னும் அனிமி சைடில் கவர் பண்ண வேண்டியது அவ்வளோ இருக்குது, பேச வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ அடுத்தடுத்து பேசுவோம். அனிமி ஸ்டோரிஸாகவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறதும் இருக்குதுப்பா. மறக்காமல் இந்த அனிமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் அனிமி ரீகேப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வரும். அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.